வணக்கம் அன்பர்களே. கிருஷ்ணன் மற்றும் காளியன் விஷப்பாம்பின் கதை. ஒரு சமயம் காளியன் என்ற விஷப்பாம்பு தன் எதிரியான கருடனிடமிருந்து தப்பிப்பதற்காக யமுனை நதியில் தஞ்சம் புகுந்தது. அதன் விஷம் மிகவும் கொடியதாக இருந்ததால் அது தண்ணீரை மாசுபடுத்தி மரங்கள் வாடவிடவும், மீன்கள் செத்து மடியவும், அதை குடித்த பசுக்களும் கிராம மக்களும் கூட இறந்து போகவும் காரணமாக அமைந்தது. கிருஷ்ணன் விளையாடி கொண்டிருந்த போது அவனது பந்து விஷம் கலந்த ஆற்றில் விழுந்தது. அவனது நண்பர்கள் ஆற்றில் இறங்க பயந்தபோது கிருஷ்ணன் உயரமான கடம்ப மரத்திலிருந்து அந்த விஷ நீரில் குதித்தான். காளியன் கிருஷ்ணனை கொல்லும் நோக்கில் தன் உடம்பை அவன் மீது சுற்றி கொண்டான். இருப்பினும் கிருஷ்ணன் தன் உடலை விரித்ததால் அந்த பாம்பு அவனை விடுத்து, மேலும் அவன் அந்த பாம்பின் பல தலைகளின் மீது நடனமாடத் தொடங்கினான். கிருஷ்ணன் நடனமாடிய போது பிரபஞ்சத்தின் முழு எடையையும் தன் மீது சுமந்து கொண்டு காளியனை நசுக்கி அவனை இரத்த வாந்தி எடுக்கச் செய்தார். இதனால் அந்த பாம்பு சரணடைந்தது. காளியனின் மனைவிகளான நாகப்பத்தினிகள் கிருஷ்ணரிடம் கருணை வேண்டினர். தன் தவறுகளை உணர்ந்த காளியன் மன்னிப்பு கேட்டான். யமுனையை விட்டு வெளியேறி கடலில் வாழுமாறும், அதன் மூலம் நதி மீண்டும் பாதுகாப்பானதாக மாறுவதை உறுதி செய்யுமாறும் கிருஷ்ணர் அவனுக்கு கட்டளையிட்டார். இக்கதை தீமையின் மீது நீதியின் வெற்றியை சித்தரிக்கிறது. காளியன் மனித மனதை மாசுபடுத்தும் கட்டுப்பாடற்ற அகந்தையையும் தீய எண்ணங்களையும் குறிக்கின்றான். அதே சமயம் கிருஷ்ணன் அகந்தையை தூய்மைப்படுத்தும் தெய்வீக ஞானத்தை குறிக்கின்றார். நன்றி.